குருவே சரணம். பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது நின்றாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நம சிவாய. என் அன்பிற்கினிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை, குருமார்களை தேடும் அற்புதமான ஆனந்த பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே இன்று நாம் காண இருக்கும் சமரச சன்மார்க்க குருநாதர் அருட்பிரகாச வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்றுரைத்த வள்ளலார் சுவாமியின் குருவின் பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி இந்த பக்தி நேரத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். நேயர்களே, இந்த உலகத்தில் ரொம்ப கொடியது எதுனா பசி, வறுமை. இது ரெண்டும் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. அப்பேற்பட்ட அந்த உயரிய நோக்கோடு அவதரித்த மகான் தான் நம்முடைய தமிழகத்தில் பிறந்த குருநாதர். சிதம்பரம் பக்கத்திலே மருதூர் என்ற கிராமத்தில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823ஆம் ஆண்டு அவதரித்தார். சொல்லும்போதே கூச்சரியது பாருங்களேன். என்னென்னா, அவருடைய ஒரு பிரின்சிபிள் என்னன்னாங்க, உலகத்தில் யாருமே பசியோட வறுமையோடு இருக்கக்கூடாது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. அந்த மாதிரி இதில் ஒரு பியூட்டி பாருங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க யாமொன்றும் வேறறியேன் பராபரமே அப்படின்னார் அவர். அதாவது எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கிறத தவிர எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே மகிழ்ச்சி இல்லை. அந்த உயிர்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். இன்றைக்கி அப்பேற்பட்ட மகானின் அந்த கருணை சாநித்தியமான குணம், அந்த சமரச சன்மார்க்கம், இன்றைக்கி நம்ம ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சகோதரத்துவத்தோடையும் சமத்துவத்தோடையும் வாழறோன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய ஞான குரு வள்ளலார் போட்ட விதை. இன்றைக்கி நான் சொல்கிற நேயர்களே, தானத்தில் சிறந்தது அன்னதானம். நீங்கள் அதனால தான் பார்த்துருப்பீங்க, நம்ம ஐயப்பனுக்கு கூட பிடிச்சது அன்னதானம் தான். அன்னதானம் போட்டால் அவ்வளோ மகிழ்வான ஐயப்பன். அந்த மாதிரி வள்ளலாரின் பாடல்களையும் வள்ளலாரின் ஞான மொழிகளையும் பின்பற்றி நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையில் அத்தனை கோடி புண்ணியம். ஏன்னா சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் திருப்பி உங்களுக்கு தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன விளக்குகிறேன். நல்லா கேளுங்க. அருட்பிரகாச வள்ளலார் இனிஷியலாக அப்படியே வளரும்போது முருகனிடம் அபார பக்தி கொண்டவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முருகன் சின்ன வயசுலேயே அவருக்கு காட்சியளித்தார், பாலமுருகனா. அப்போது பாடப்பட்ட பாடல் தான் அருளாரமுதே சரணம் சரணம் அழகா விமலா சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் முதல்வா இறைவா சரணம் சரணம். முருகப்பெருமானை ஆராதித்து தன்முக தெய்வமணி ஷண்முக துய்மணி சைவமணி குருவே என்று கந்தக்கோட்டத்துள் வளர் அந்த கந்தக்கோட்ட முருகனை பாடி கந்தக்கோட்ட தெய்வமணி மாலை என்று இயற்றினார் அருட்பிரகாச வள்ளலார்.
இந்த வள்ளலாருடைய தனித்துவமே என்னென்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி கலங்கி நின்றேன். அந்த பயிர் வாடும்போதெல்லாம் அவருடைய உடம்பும் மனசும் வாடிடுமா. ஐயோ இந்த மாதிரி வாடுறதே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, அந்த பயிர்ன்ற உயிருக்காகவே தன்னுடைய ஜீவனை கதறவிட்ட அந்த குருநாதர், உலகத்தில் எந்த உயிரும் பசியோடையும் வறுமையோடையும் வாழக்கூடாது அப்படின்றத கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு அற்புதமான மகான். அவர் எழுதிய திருவருட்பா பாடல்கள் பாட பாட, இப்போ நான் முதல்ல பாடினேன் பாருங்கள், பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. முருகப்பெருமானையும் அவருடைய தந்தையார் சிவபெருமானையும் ஆராதித்து ஆராதித்து வாழ்க்கையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, என்ன அந்த மூணுன்னா, எப்போவுமே தனிச்சு இருக்காத, கூட எல்லாரையும் அனுசரிச்சுண்டு, கூட அழகாக எல்லாரையும் சேர்த்துண்டு தர்மம் பண்ணி வாழ் என்று சொன்னார். விழித்திரு, எப்பொழுதும் பொறுப்புடனே உன்னுடைய கடமைகளிலிருந்து தவறாமல் எப்பவும் விழிப்போடு, சமூக விழிப்புணர்வோடும், சமரச சன்மார்க்க நெறியோடும் விழித்து வாழ வேண்டும் என்று அறிவுரை செய்தார். இறுதியாக பசித்திரு, அனைவருக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னமிட்டு நீயும் நன்றாக அன்னமிட்டு வாழ். அதாவது பிறருக்கு கொடுத்து நீயும் வாழு, சுயநலமாக என்றும் வாழாதே, பொதுநலத்தோடு இரு. சந்தோஷத்திலும் சந்தோஷம், மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய மகிழ்ச்சி. அதனை தன்னலம் கருதாமல் பொதுநலத்தோடு என்றும் அடுத்தவர் வறுமையும் பசியும் நினைத்து கொண்டே வாழ்ந்த அந்த மகான் எப்பேற்பட்ட ஒரு கடவுள், அருட்பிரகாச வள்ளலார். அதனால்தான் அவர் அவ்வளோ பெரிய, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய டேயை நம்ம என்னவா கொண்டாடுறோம் தெரியுமா? பசியில்லா நாள் அப்படி தான் கொண்டாடுறோம். நோ பாவர்ட்டி, நோ ஹங்கர், இதுதான் அவருடைய தலையாய கொள்கை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வடலூரில் அவருடைய அந்த பீடத்தில், குரு பீடத்தில் இன்றும் அள்ள அள்ள குறையாமல் அனைவருக்கும், எங்கள் இசைமணி சீர்காழி ஐயா ஒரு பாட்டு பாடிருக்காரு. வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த தீபமும் கண்டேன், கடல் போலே அடியார்கள் பெரும் கூட்டம், அன்ன சாலைகள் அங்கு வரும் பசி ஓட்டும். அதாவது ஒரு தீபத்தை ஏற்றி இன்றைக்கும் அந்த தீபம் அணையாமல் பார்த்து கொள்கிறார்கள். அந்த தீபத்தின் மூலமாக அவர் சொல்ல வருவது என்னவென்றால், நான் இங்கு குருபீடத்தில் குருவாக அமர்ந்து உங்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறேன். உங்களுக்கு அன்னத்தை கொண்டு வருவது என்னுடைய கடமை. என்னுடைய பக்தர்கள் உங்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு முறையான வசதிகளையும் முறையான பண வரவுகளையும் அவர்கள் அளிப்பார்கள். நீங்கள் அள்ள அள்ள குறையாமல் என்னை தேடி வரும் அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பசியார உணவிடுங்கள் என்றுதான் தலையாய கடமையாக அவர் செய்து வந்தார். அந்த குரு மகானின் பரிபூர்ண கடாட்சத்தோடு இன்றும் வசதி படைத்தவர்கள். வள்ளலாருக்கு என்னுடைய லட்சியம் அதுதாங்க. லைஃப்பில் நான் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண உடனே அந்த வள்ளலாரின் அருட்பிரகாச வள்ளலாரின் குரு பீடத்திற்கு என்னால் இயன்ற மாதம் ஒரு தொகையை அனுப்பி அன்னதானத்திற்காக நான் அனுப்ப போகிறேன். நீங்களும் செய்யுங்கள். வசதி இருப்பவர்கள் நேயர்களே, இந்த குருவின் வரலாற்றை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு குருவிற்கு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நல்ல பழக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வாழ்க்கையில். இது ஏட்டு சுரக்கா கறிக்குதவாதுன்றது என்ன தெரியுமா? நம்ம அந்த மக்கப்படுத்து படிக்கிறோம் பாருங்கள், அதாவது வாந்தி எடுத்து அப்படியே நம்ம பேப்பரில் படித்து மார்க் வாங்குவோம். இது அந்த வாழ்க்கை முறை அல்ல. உண்மையான வாழ்க்கையிலே நீங்கள் காணப்போகும் சவால்களை வென்று கொள்ள இந்த அற்புதமான குருமார்கள் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு குருமார்கள் உங்களுக்கு எண்ணற்ற அனுபவங்களையும் எண்ணற்ற அறிவுரைகளையும் வழங்குவார்கள். அதை சரியாக பிடித்து கொண்டு அந்த அறநெறியோடும் தர்ம நெறியோடும் வாழ்வது தான் நமக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாகும்.
ஆகவே நேயர்களே, இந்த வள்ளலாரின் குரு பக்தி என்பது முருகனிடமும் சிவபெருமானமும் அபரிமிதமான பக்தியை கொண்டு, அதனால தான் பாருங்கள், அவர் வந்து 1823ஆம் ஆண்டு பிறந்து ஜனவரி 30ஆம் 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மறைந்தார், ஜோதியானார். அவருக்கெல்லாம் மறைவு கிடையாது. ஏன்னா அவர் ஜீவசமாதியான நாள் வந்து அவர் வந்து ஜோதியில் ஐக்கியமானார். அவர் தான் ஜோதி வடிவில் அவருக்கு உயிர் போச்சுங்க. முருகப்பெருமானும் சிவபெருமானும் அவரை ஜோதி வடிவிலே அவரை தன்னுடைய திருவடியில் இணைத்து கொண்டார்கள். அருட்பிரகாச வள்ளலாருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. தன் உயிர் போகும் தருவாயில் கூட ஜோதியாக அவர் சிவபெருமானிடம் முருகப்பெருமானிடம் சரணடைந்த போதும் ஒரு ஜீவனுக்கு பசி அன்னம் இட்டு ஜோதி வடிவாக அவர் கிளம்பி சென்றார். முக்தி கிடைத்தது அவருக்கு. சாவர வரைக்குங்க, உயிர் போகிற வரைக்கும் அவர் அந்த அன்னதானத்தை விடவே இல்லை. அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பொழுது வாழ்ந்த செல்வந்தர்களும் தன்வந்தர்களும் வள்ளலாரின் ஆசிரமத்துக்கு சென்று அப்படி அரிசி பருப்பு அந்த தானம் இந்த தானம் கொடுத்து மகிழ்ந்தாங்க. தானத்துக்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தர்மம் எதையும் எதிர்பாராமல் செய்வது தர்மம், அது சேரிட்டி. தானம் உங்களால் முடிந்த வஸ்திர தானம், உங்களால் முடிந்த அன்னதானம். இந்த தானம் கொடுக்கும்போது என்ன தருவாங்க நமக்கு பலனு? பசியோடு இருக்கிற உயிருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க தெரியுமா? அப்போது அவர் வாழ்த்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயிறு சொல்லுமா, ஆஹா புண்ணியவானே, குறிப்பறிந்து என்னுடைய பசியை போக்கினியே, இதுக்கு நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும், நீ நல்லா இருப்பா, உன் குடும்பத்தோட க்ஷேமமாக இருப்பா. இன்றைக்கி நான் சொல்கிறேன் நண்பர்களே, என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தெரியுமா? ஒரு 5000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 20 ரூபாய்க்கு ஏதான ஒரு சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ வாங்கி பார்சல் வாங்கி உங்களால் முடிந்த வரை மாதம் ஒரு 2 முறை 3 முறை அன்னதானம் செய்யுங்கள். ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 4 நாள் மாதத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி வேணாங்க. நீங்கள் சம்பாதிக்கிற 10,000த்தில் ஒரு 100 ரூபாங்க, ஒரு 100 ரூபா, 1%, 1% அன்னதானத்திற்காக செலவிடுங்கள். உங்களது தலைமுறை புண்ணியம் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அன்னதானத்தை விட பெரிய தானம் உலகத்துலேயே எதுவுமே கிடையாது. வஸ்திர தானம்லாம் மானத்தை மறைக்கிறதுக்கு தாங்க. அதெல்லாம் விட முக்கியம் என்ன தெரியுமா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இதில் உடுத்த உடை 2வது தான் வருது, இருக்க இடம் 3வது வருது. ஆனால் ஒருத்தருக்கு மெயின் என்ன தெரியுமா? பசியிடும்போது நீங்கள் தர்மம் பண்ணுறது வந்து வெறும் ரோட்டில் வந்து ஊனமாக இருக்கணுங்க அப்படி கிடையாது அர்த்தம். 30,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 300 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சம்பளத்தில், இது எல்லோருக்கும் சொல்கிறாங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்கள் சொல்லலாம், என்னங்க நீங்கள் சாப்பாடு கொடுத்து சோம்பேறி ஆக்குறீங்களா? அது பேர் சோம்பேறி ஆக்குறது இல்லைங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்க. ஏன்னா இன்றைக்கி உண்மைங்க, ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கான்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டு பார்த்துருக்கோம். நீங்கள் அவங்கள காசு கொடுத்து கெடுக்க வேண்டாம், தர்மம் பண்ணுங்க, அன்னதானம் வாங்கி கொடுங்க. அன்னதானம் வாங்கி கொடுத்து அந்த வயிற்றின் பசியை இளைப்பாருங்கள், அந்த பசியினை போக்குங்கள். அதனுடைய புண்ணியம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களது வம்சத்தையும் வேறு தளத்திற்கு கொண்டு செல்லும். வள்ளலார் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான அம்சம் இதுதாங்க. பசியினை போக்கிடும் உயரிய அன்னதானத்தை எவர் செய்கிறாரோ அவர்கள் 100 கடவுள்களுக்கு ஒப்பானவர் என்று வள்ளலார் கூறுகிறார். நீ ஒரு ஆளோட பசியை போக்கினாலே நீ 100 கடவுளுக்கு சமமா. அப்பேற்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நாமும் பிறந்திருக்கோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்க. ஸோ இந்த மாதிரி குருமார்களை தேர்ந்தெடுங்கள். அருட்பிரகாச வள்ளலாரை போன்ற ஒவ்வொரு குருவிற்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள், அவர்கள் அவ்வளோ நல்லதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதாங்க வாழ்க்கையில் ஒரு நெறியான அறநெறியோடும் தர்ம நெறியோடும் நல்ல சிந்தனையோடும் வாழ நமக்கு கடவுள் என்றைக்கும் துணை இருப்பார். இந்த அன்னதானம் அளிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா, மாதம் 1000 ரூபா சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுங்கள். ஏன் உங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, வீட்டுக்கு இஎம்ஐ 18,000 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19,000 ரூபா கட்ட தான் நினச்சிக்கோங்களேன். நீங்கள் அதில் ஒன்றும் தவறு இல்லையேங்க. 20 ரூபா தயிர் சாதம் ஒரு பசியை போக்குறதா இருந்தால் 1000 ரூபா தயிர் சாதம் 50 பேர் பசியை போக்கும் அல்லவா? அப்போது அந்த 50 100 ஆகும், 100 150 ஆகும், 150 200 ஆக கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். நேயர்களே, குறித்து வைத்து கொள்ளுங்கள். எனக்கு எத்தனையோ பணக்காரனுக்கு
பணம் அளவுக்கு மீறி இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. அவன் குடும்பத்தில் ஏதான ஒரு கர்மா இருக்கும். அந்த கர்மாவை எப்படி கழிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி அன்னதானம் பண்ணி தான். கர்மாவை கழிப்பதற்காக அன்னதானம் செய் என்று நான் சொல்லவில்லை. அன்னதானம் செய்வது நம் கூட பிறப்பின் இது மாதிரியே இருக்கணும். அது கூட பிறந்தா மாதிரியே இருக்கணும். எப்படி மகாபாரதத்திலே கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்து அந்த தர்மத்தை, தர்ம தேவதையின் மகன், அதில் தான் கடைசியில் கேட்குறா தர்ம தேவதை குந்தியை பார்த்து கேட்குறா, ஏம்மா நீ ஏம்மா அழற? உனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு இருந்த வரதே ஒரே பையன் தான், அவனையும் வந்து இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு தர்ம தேவதை சாபம் விட்றா. கிருஷ்ணரை போய் கேட்குறா, ஏன் கிருஷ்ணா இது உனக்கே நியாயமாக இருக்கா? உலகத்திலே எனக்குன்னு ஒரு பையன் இருந்தான், அவன் இப்படி அநியாயமாக கொண்டுட்டியன்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, தர்ம தேவதா நீ வந்து குந்தி அழறா, இவழறா, அவழறான்னா பரவாயில்ல, அவங்கெல்லாம் மனிதர்கள், நீ எப்பேற்பட்ட தர்மமாதா? உனக்கு தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாதா? கர்ணன் செஞ்சது நியாயமா? நீ சொல்லு. அவன் நியாயத்தின் பக்கம் நின்னானா? அவன் செஞ்சது அவன் எவ்வளோ நியாயமானா இருக்கட்டும், அவன் எவ்வளோ தர்மவனாக இருக்கட்டும், அவன் நின்னது அதர்மத்தை பக்கம் தானே, சொல்லு. நீ போய் அதை புலம்பலாமா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து தர்ம தேவதை ஒரு கணம் மற்ற தாயைப் போல தன் மகனை இழந்து விட்டோமே என்று அந்த அங்கலாய்ப்பிலே அழுத பொழுது கிருஷ்ணர் தேற்றுகிறார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போவதோ அது நன்றாகவே நடக்கும். பகவத்கீதையை ஃபாலோ பண்ணுங்க நேயர்களே. வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. அதன் கீதாச்சாரத்தின்படி நடந்தாலே நாம் மனிதன் என்பவன் புனிதனாக மாறிவிடுவோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி உலகத்தில் வந்து நல்லவங்களை பார்க்குறதே வந்து ரொம்ப ரேர்னு நம்ம எல்லாருமே பேசிப்போம். இருந்த ஒரு நல்லவன்ப்பா அவனும் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நம்ம பேர் எடுக்கணும். நாம் இறுதி யாத்திரைக்கு போகும்போது ஒரு 4 பேர் நமக்காக அழணும். அதுதான் உன்னுடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்றான் பாரதி. எல்லாருமே பிறக்கும்போது எல்லாம் சக மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் சாதாரணமாக இறப்பதும் ஒரு வரலாற்று சுவடாக அவர் இறப்பதும் நம்முடைய கையில் இருக்கிறது, நாம் நடந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது. நம்பிக்கை துரோகம், வஞ்சகம், கெட்ட எண்ணம், பொறாமை இதையெல்லாம் ஒழித்து விடுங்கள். தர்ம நெறியோடும் அறநெறியோடும். அதுக்காகத்தான் குருவை போய் நாடுங்கள்னு சொல்கிறேன் நான். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு அறிவுரைகளை வழங்கும் பொழுது நாம் கூடுமான வரையில் வாழ்க்கையில் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பமே உருவாகாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நேற்றுக்கு இந்த வள்ளலாரை பற்றி படிக்கும்போது என் கண்ணில் தனியாக வருது. அப்படியே நான் இத்தனை சித்திர பாடல்கள் பாடிவிட்டேன், இத்தனை திருமுறைகள் பாட ஆரம்பித்திருக்கிறேன், இன்னும் திருவருட்பா முழுதும் பாடவில்லை. இந்த ஆண்டு அதுதான் என்னுடைய லட்சியம். திருவருட்பாவை முழுவதுமாக பாடப்போகிறேன். அத்தனை விஷயங்கள் ஒரு மனிதனின் பசியை விட முக்கியத்தை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை என்றார் வள்ளலார். உன்னோட ஜாதியை தூக்கி குப்பையில் போடு, உன்னுடைய மதத்தை தூக்கி குப்பையில் போடு, மனிதனை மனிதன் சக நேயத்தோடும் மனித நேயத்தோடும் பசி இல்லாமல் அவனை வறுமை இல்லாமல் வைத்திருக்க நீ அழகு பார். அதுதான் நீ மனிதன், அதுதான் நீ தெய்வம். அங்கே தான் அன்பே சிவம், அங்கே தான் சிவன் குடியிருப்பான் என்று சொல்கிறார் வள்ளலார். பிறருக்காக பரிதாபப்படுற பார்த்தியா, நம்ம கவலைப்படுறோம் பார், ஐயோ இப்படி ஆகிடுது அப்படின்னு. அந்த மனது, அந்த பொதுநலமான மனது, சுயநலம் இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் பிறருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறோமே, அந்த கண்ணீரின் சக்தி என்ன தெரியுமா? அவனை காப்பாற்றும். அந்த உயிருக்காக நீங்கள் அழும்போது உங்களுக்கு உங்களுடைய அந்த புண்ணியமும் உங்களுடைய வம்சத்திற்கு உண்டான அந்த மேன்மையும் அந்த மகோன்னதமும் ஏறிக்கொண்டே இருக்கும் நேயர்களே. அதனால தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தை, உங்கள் குழந்தை சின்ன வயசு தான், 6 வயசு இருக்கும், 6 சாக்லேட் வச்சுருக்கா, 2 சாக்லேட் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்க சொல்லுங்கள். அப்பொழுதே அதை ஊட்டி வளருங்கள். ஏனென்றால் 5இல் விளையாதது 50இல் விளையுமா? 5 வயசுலேருந்தே இந்த பழக்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இருப்பதை பகிர்ந்துண்டு வாழ். ஆமாங்க, இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகிறோம், நானும் என் நண்பரும் போகிறோம், 2 பேரும் என்ன பண்ணுறோம், இட்லி சாப்பிட்றோம். நான் 4 இட்லி சாப்பிட்றேன், 5 இட்லி சாப்பிட்றேன், 6 இட்லி சாப்பிட்றேன், 7 இட்லி சாப்பிட்றேன், 8 இட்லி சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் 9வது இட்லி என் நண்பன் தட்டில் தான் வைப்பேன் நான். ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானதை, அது பணமாகட்டும் பொருளாகட்டும் எதுவாகனா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு பிறருக்கு அன்னமிட்டு தர்மமிட்டு தானமிட்டு வாழுங்கள் என்று தான் நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.
இத்தனை உயரிய அற்புதமான குணங்களை கொண்ட அருட்பிரகாச வள்ளலார் எத்தனையோ சமரச சன்மார்க்க நெறிகளை நமக்கு பாடமாகச் சொல்லி வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலையினை அடைய நமக்கெல்லாம் குருவாக இருந்து அருள்பாலிக்கிறார். நேயர்களை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குருவினை தேர்ந்தெடுப்பது அவர்கள் விரும்புகிற விஷயம். நான் நீங்கள் இவங்கள்ட்ட தான் போங்க அவங்கள்ட்ட தான் போங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நல்லதை யார் எடுத்துரைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குருமார்கள் தான். உங்கள் கூட இருக்கிறவர்களே உங்களுக்கு நல்லதை சொன்னால் அவன் ஒரு குரு தாங்க உங்களுக்கு. ஏன்னா நெறிவழிப்படி உங்களை அவன் கரெக்டாக உங்களை கொண்டு போகிறான். தர்ம நெறிப்படி உங்களை வாழ வைக்கும் அந்த அற்புதமான நெறியான வாழ்க்கையை நீங்கள் வாழ எவர் ஒருவர் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரோ அவரும் உங்களுக்கு குரு தான். இப்போது வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் ரைட்டில் யாரோ ஒருத்தர் பசியோடு இருக்காங்க, பசின்னு கேட்குறாங்க. உங்கள் கூட ஒரு என்ன பண்ணுவார், டேய் நில்டா, ஒரு பேக்கெட் தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம்டா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த உன்னதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்பவர்கள் அவரும் உங்களுக்கு குரு. அது குருஸ்தானத்திலிருந்து நண்பன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுகிறது. பக்தர்களே, அருட்பிரகாச வள்ளலாரின் இத்தகைய குணம் நம்மை வாழ்வாங்கு வாழ வைத்து அந்த குருவின் திருவடியை பற்றி அவர் சொல்லிக் கொடுத்த தர்ம நெறிப்படி வாழ்ந்து இனி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிந்த அந்த அன்னதானத்தை எல்லோருக்கும் வள்ளலார் பெயரை சொல்லி அன்னமிடுங்கள், பசியாற்றுங்கள், வறுமையை போக்கிடுங்கள். இந்த உலகம் பசி இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று அந்த அருட்பிரகாச வள்ளலாரை பிரார்த்தித்து மீண்டும் நாளை அற்புதமான ஆன்மீக தகவலோடு பக்தி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்.